எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதை 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், மகளிருக்கு தற்போது நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கின்றார்கள். இனி அதிமுக ஆட்சிக்கு பிறகு ஆண்களும் கட்டணம் இல்லாமல் நகர பேருந்தில் பயணம் செய்யலாம். வீடு இல்லாத அனைத்து ஏழை குடும்பங்களுக்கும் தரமான வீடு கட்டி தரப்படும். அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேர்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கும் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 2,000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்து கொண்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் ஒவ்வொரு குடும்பத்திற்கு வழங்கப்படும். தற்போது இல்லத்தரசின் பணிச்சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு குளிர்பதன பெட்டி ஃப்ரிட்ஜ் விலையில்லாமல் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாருக்கு தற்போது வழங்கி வரும் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு 1 லிட்டர் சமையல் எண்ணெய் விலையில்லாமல் அனைத்து குடும்ப அட்டைக்கும் வழங்கப்படும். மேலும் பொது நிர்வாகம், விவசாயம், நீர்வளம், கால்நடை வளம், தொழில்துறை, மீனவர் நலன், கல்வி, மருத்துவம், தமிழ்மொழி மற்றும் பண்பாடு, மகளிர் நலன், பெண்கள் பாதுகாப்பு, தொழில், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், சுற்றுச்சூழல், வனம், சுற்றுலா, இளைஞர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு, அரசு ஊழியர், காவலர்கள், ஜவுளித்துறை மற்றும் பத்திரிகையாளர் நலன் உட்பட பல தலைப்புகளில் மொத்தம் 297 அறிவிப்புகள் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெளியிடப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாமே ஹைட்டா தூக்கி வச்சிடலாம். அங்க வந்து தந்தரே அப்படி சேர்த்து அத பாருங்க சார். சார் கொஞ்சம் அங்க பாருங்க நான் எடுத்துறேன். எட்டியா சார் நேனே தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்ட தேர்தல் குழு தலைவர் உறுப்பினர் அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் பலதரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்கள் கொடுத்த கோரிக்கையினை ஏற்று சிறப்பாக இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்த குழு தலைவருக்கும் அது இடம்பெற்றிருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமாற பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொகுதி பகுதியில முடிஞ்சிடும் சொன்னீங்க, அது பேசிக்கிட்டே இருக்கு.
பேசிட்டு இருக்கிறோம். ஓரளவுக்கு இன்னும் பதில் இருக்குது. என்ன பகுதி எந்தெந்த தொகுதி எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளுக்கு ஏற்கனவே எந்தெந்த தொகுதி என்று நிர்ணயிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுவிட்டது. அந்த தொகுதியுடைய விவரம் என்ன 2 நாட்களில் அறிவிக்கப்படும். அது தொகுதி அறிவிச்ச பிறகுதான வேட்பாளர் அறிவிப்போம். நாள் இல்லையே, பிரச்சாரம் வேற, தொகுதியில் அறிவிக்கும். அது பாட்டுக்கு அது நடக்கும், இது பாட்டுக்கு இது நடக்கும். இங்க பக்கமா அதுதான் இருக்குது. ஏன்னா என் ஊர்ல, எங்க ஊர்ல சேலத்தில் இருக்குது, நாங்க தேர்ந்தெடுத்து போனோம். இங்க இருக்கின்ற பொழுது மயிலாப்பூர் பிரச்சாரத்தை தொடர்ந்து இருக்கு. இல்ல, நிதி ஆதாரத்தை எப்படி பெருக்குன்னு கேளுங்க. நிதி ஆதாரத்தை சரியான முறையில் பெருக்கும். நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். ஓராண்டு கொரோனா காலம், அத்தனை பத்திரிகையாளர்கள் ஊடகங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் அரசாங்கத்துக்கு வருவாயே இல்லாம இருந்தது. அந்த காலகட்டத்தை கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால நிதி ஆதாரத்தை பெருக்கி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை முறையாக செயல்படுத்தும். ஒவ்வொரு தேர்தலின் போதும் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடுறாங்க. வெளியிடும் போதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் அந்த தேர்தலில் கதாநாயகன் அப்படின்னு. இப்ப யாரு கதாநாயகன்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கதாநாயகன். மாற்றக்கூடிய அளவுக்கு அதிமுக தேர்தல் வாக்குறுதி நாங்க அறிவிச்சிருக்கிறோம்ல, மாற்றது போறதுல இல்ல. மக்களுக்கு எது சரி, எந்த அறிவிப்பை கொடுத்தா மக்களிடத்துல போய் சேரும், அதனால மக்களுக்கு நன்மை கிடைக்கும் தான் பார்க்கணும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டன. 4இல் 1 பாக அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்காங்க. எஞ்சி அறிவிப்புகள் வரைக்கும் நிறைவேற்றவே இல்லையே. அப்படியே ஏற்கனவே சொல்லிக்கிறோம். எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே நிறைவேற்றிருக்கின்றார்கள். அந்த வழியிலே வந்த அம்மாவுடைய அரசும் அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்புகள் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறது. அதெல்லாம் நல்லா படிச்சு பாருங்க. 297 அறிவிப்பு கொடுக்குறோம். படிச்சு பார்த்து நீ கேட்க மாட்டேன். இல்ல இல்ல, என்ன வாசன் அவர்கள் இருந்தாரு, அப்புறம் ஐஜேகே இருக்குது, அப்புறம் இன்னும் ஜெகன்மூர்த்தி அவர்கள், ஜெகன்மூர்த்தி அவர்கள் இருக்காங்க, அப்புறம் இன்னும் இருக்காங்க. சிறு சிறு கட்சிகள்லாம் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அநேகமா இந்த ஒரு நாளைக்குள்ள முடிஞ்சிடும். புதுசா வர்றதுக்கு இதுவரை எந்த வாய்ப்பும் அறிவதா தெரியல. இல்ல, இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா பேச்சுவார்த்தை இறுதி பெறவில்லை. அப்படி ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடிப்படை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர்கள் கேட்பதற்கும் நாங்கள் சொல்வதற்கும் சில வேறுபாடு இருக்கனால அப்படி நின்று போச்சு. நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி செய்த பொழுது கொரோனா காலம், ஓராண்டு அரசுக்கு வருவாய் இல்லாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. வருவாய் இல்லாத போது ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். வருவாய் இருக்கின்ற போது இந்த திட்டங்களை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றி தருவோம். ஆமா ஆமா, அது இன்றைக்கு இல்ல, இது பல தடவை செய்தியாளர்களை திராவிட முன்னேற்ற கழகம் தாக்கப்படுவது இயல்பா இருக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.
எந்த பாதிப்பு ஏற்படுத்த திமுகவுடைய ஒரு நிர்வாகி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு. கடந்த வாரம் கிருஷ்ணகிரி மூலகிரியில 2.5 வயசு குழந்தைய பலாத்காரம் பண்ணியிருக்காரு. வாரத்துல 3 திமுக நிர்வாகிகள் இதையெல்லாம் கண்டித்து தான் நாங்க போராட்டம் நடத்தணும். இன்றைக்கு தமிழகத்தில் நிலவுகின்ற இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னையிலே என்னுடைய தலைமையில் நடைபெற்றது. இங்க இருக்கின்ற உங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், மறுபடியும் எங்கள் கூட்டணி கட்சியுடைய தலைவருடைய தலைமையிலே தமிழ்நாடு முழுவதும் இந்த பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை, அது மட்டுமல்ல கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு இப்படி நடக்காத நாளே இல்லை. இதையெல்லாம் கண்டித்து நாங்கள் போராட்டமே நடத்தினோம். இந்த ஆட்சி இவ்வளவு போராட்டம் நடத்தி இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தோம். ஆனா அதை தடுத்து நிறுத்த திராணி இல்லாத அரசாங்கமாக திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் இருக்கு. தேர்தலின் போது கூட இது மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து திமுக பரிசு பற்றி கொடுத்து தாக்கியிருக்காங்க. இப்ப தேர்தல் வந்து அறிவிச்ச உடனே இந்த மாதிரி தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து திமுக அரசியல் நடக்கிறாங்க. நீங்க என்ன சொல்லுங்க? ஏற்கனவே நான் சொன்னேனே, இதுக்கெல்லாம் அடிப்படை நீங்க தான். யாரும் தவறா நினைக்க கூடாது. நீங்க வந்து அவர்களை பெரிய எப்படி என்னன்னு சொல்றேன்னா, ஒண்ணுமே இல்லாதவங்கள பெருசு பண்ணி காட்டுறீங்க. அவர்கள் அது வந்து பெரிய ஆயுதமா பயன்படுத்துறாங்க. நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, என்ன வேணா செய்யலான்னு. தயவு செய்து அருள் கூர்ந்து பத்திரிகையாளர் ஊடகங்களும் இனியாவது உங்களை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு இப்படிப்பட்ட அதாவது சம்மதமே இல்லாத செய்திகள்லாம் வெளியிட்டு அவர்களை உயர்த்தாதீங்க. எங்க கட்டுக்கோப்பா இருக்குது? 25 நாளா பத்திரிகையில டெய்லி அதால ஓடிட்டு இருக்குது. சொல்றத கேளுங்க. இது கூட்டணி எத்தனை தடவை பத்திரிகை உங்க பத்திரிகை ஊடகத்திலும் பேசிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து இப்படி அதுதான் சொல்றேன், இப்படி பேசி தான் அவர்களை வளர்த்திட்டு இருக்கிறீங்க. அதாவது உலகத்துக்கே தெரியும் உங்க பத்திரிகை ஊடகம் போட்டுட்டு இருக்கிறீங்க. விசிகா என்னென்ன பேசினாரு, எவ்வளவு மனம் வந்து பேசினாரு. அதே மாதிரி அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகுதியெல்லாம் குறைக்கப்பட்டது மன வேதனை வெளிப்படுத்தினாங்க. அதையெல்லாம் நீங்க தொலைக்காட்சியில தெளிவா காட்டுங்க, பத்திரிகையில போடுங்க. நாங்க அப்படி இல்லை, மன உணர்வுபூர்வமா பேசணும், வந்தோம், அறிவிச்சோம். இப்போ தொகுதி எந்தெந்த தொகுதி எந்தெந்த கட்சிக்குன்னு பேசிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் வெளியே வந்துடும். அதாவது இது பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குது மக்களிடத்துல. இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதோடு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவருடைய கனவு, அந்த மாணவருடைய கனவு எப்படியாவது மருத்துவர் ஆக வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இதுவரை சுமார் 3000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சி இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. இது கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம். ஆக அங்க வரவேற்பு இருக்கிறதுனால அதை சற்று 2.5% உயர்த்தி இருக்கிறோம். அதெல்லாம் நீ படிச்சு பாருங்க, நல்லா இருக்காங்க. அதான் நான் நீ அதுக்கு தானே தேர்தல் நீங்க கொடுத்துருக்கிறோம். எல்லாமே சொல்லிட்டு அதுல அர்த்தமே இல்லாத போயிடுச்சு. சார், நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. தவறு நடந்தால் அதற்கு உண்டான தண்டனை அவர்கள் பெறுகிறார்கள். இது நீதிமன்றம் வழங்கப்பட்ட தீர்ப்பு. ஆக எந்த இடத்தில் தவறு நடந்தாலும் அது தவறு தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே நீதிமன்றம் விசாரிக்கப்பட்டு அதில் தவறு நடைபெற்றதாக அந்த விசாரணையில் தெரிய வந்த காரணத்தினால் நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கியிருக்கு. மது அதான் நான் ஏற்கனவே சொல்றேன். அதிமுக கடந்த காலத்தில் வரைக்கும் அந்த மது கடைகளை படிப்படியாக குறைக்க நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் கூட இருக்குது. நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், படிப்படியாக தான் குறைக்கணும். அதாவது எல்லா மக்களும் பணக்காரராக இருந்துட முடியாது. மக்களுக்கு சேவை செய்த ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை.
அதுக்காக தான் அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இருக்கின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை கொடுப்பதான ஒரு நல்ல அரசியலுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த அறிவிப்பெல்லாம் கொடுத்திருக்கிறோம். கடந்த முறை குறைவான தொகுதிகள் கொடுத்தாலும் மதவாத சக்திகள் வந்துடக்கூடாது, பாஜக வரக்கூடாது சொல்லிட்டு நாங்க திமுக கூட்டணியில் இருக்கோம் என்று பேட்டி கொடுக்குறாங்க. திமுகவே பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தா அதுக்கு என்ன சொல்றீங்க? திமுகவே பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தா இல்லையா? இதே விடுதலை சிறுத்தை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருந்தாங்களா இல்லையா? எல்லா அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பேசுவது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்க கொடுத்த அந்த 7.5% வந்து 10% உயர்த்தப்படும். அதான் இப்பதான் சொன்னேன் சார். அதுதான் இப்பதானே அதுக்கு நான் பதில் கொடுத்தேன். நீங்க சரியா கவனிக்கல நினைக்கிறேன். ஏற்கனவே கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள், ரெண்டாவது நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று, அந்த கனவை நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 7.5% உள்ளீடு ஒதுக்கீடை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைய தினம் சுமார் 3000 பேர் மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. இன்றைக்கு அந்த மக்களிடத்திலும் மாணவரிடத்திலும் மிகப்பெரிய வரவேற்பு காலத்தில் இன்றைக்கு 2.5% உயர்த்தப்பட்டு மற்ற படிப்பு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்கல்ல. முக்கியமாக மருத்துவ படிப்பு, மற்ற படிப்புல இருக்குது இல்லை, அப்போ அறிவிச்சிருக்காங்க. பின்னடைவு முன்னடைவுலாம் கிடையாது. திமுக எப்படி இருக்குது? நாங்கள் இப்படி இல்லை. திமுக நிலை என்ன சார்? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி அமைக்கப்படும். இது அதிகம் போட்டிடுறது கம்மி போட்டிடுறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. எத்தனை கட்சி இருக்குது? அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு எத்தனை கட்சி வரப்போகுது? எத்தனை இடத்துல அவர்கள் போட்டியிட முடியும்? அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டணி அமைக்கிறோம். அந்தந்த கட்சிக்கு நிலை கருதி அவர்களுக்கு சட்டமன்ற இடங்கள் வழங்கப்படுகிறது, தொகுதி பங்கில் வழங்கப்படுகிறது. அதிமுக மட்டும்தான் சாதாரணமா இருக்கக்கூடிய தலைவர்கள் வேட்பாளர்களாக வர முடியும். இந்த முறை வேட்பாளர்கள் எப்படி இருப்பாங்க? அதெல்லாம் அறிவு பின்னாடி பாருங்க. வேட்பாளர் குமாரி தான் இருப்பாங்க. அதாவது அதான் நாங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றோம். பார்த்தீங்க, நேற்று அறிவிச்சு கொடுத்தோம், இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டுட்டோம், நாங்கள் பிரச்சாரத்தையும் தொடங்கிட்டோம். இப்பொழுது வேகமாக துரிதமாக ஏற்கனவே எங்களுடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகளும் எத்தனை தொகுதி என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த தொகுதியினுடைய விவரங்கள் எப்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. இதை முடிவு செய்தவுடன் உடனடியாக எங்களுடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் அனைத்துமே அவர் கட்சியின் சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி. முன்னே